எல்லா புகழும் திருச்செந்தூர் முருகருக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு சடனா பிளான் பண்ணி தான் திருச்செந்தூர் கிளம்பியிருந்தோம். 10 டேஸ் லீவுன்றதுனாலே பார்த்தீங்கன்னா, பசங்க எல்லாருமே அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தாங்க. நானுமே, அத்தை, ஹஸ்பண்ட் 3 பேர் தான் கிளம்பியிருந்தோம். எனக்கு போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இங்க கிளாம்பாக்கம் தான். ஸோ 3/4 மணி நேரம் தான் எனக்கு டிராவலிங். ஸோ பிஃபோராவே நாங்க அங்க போயிட்டோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா, 8:30 போலலாம் அங்க ரீச் ஆயிட்டோம். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, டிஃபன் எல்லாமே முடிச்சுட்டு, பேக் எல்லாமே லாக்கர்ல போட்டு 11:30 போல தான் லைன்ல நிக்க ஆரம்பிச்சோம். ஐயன 3 மணி நேரம் நின்னு பார்த்ததுலயே மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐயன வந்து பச்சை சாத்தியில தான் பார்த்திருப்பேன். ஆனா அன்னைக்கு வந்து சிகப்பு சாத்தியில பார்த்ததுல ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. ஆ டிசம்பர் மாசம், ஜனவரி மாசம்ன்றனாலே ஐயப்ப சுவாமி பக்தர்களுடைய கூட்டம் வந்து அதிகமா இருக்கும். இங்கேயுமே திருச்செந்தூர்லயுமே அதே மாரி தான் ரொம்ப கூட்டமா இருந்தது. நான் ஏன் திருச்செந்தூர் போனேன், என்ன காரணம்னுட்டு கண்டிப்பா நெக்ஸ்ட் மினி விளாக்ல வந்து ஷேர் பண்றேன் உங்களுக்கு. எல்லா புகழுமே திருச்செந்தூர் முருகருக்கு. நன்றி, வணக்கம். முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன் உன் முத்தா